friends, welcome to Sai's Academy. Myself Soumya Saravanan. நம்ம பேசிக் பாலிட்டி கான்செப்ட்னு கிளாஸ் 1ல் பார்த்துருப்போம். அண்ட் செகண்ட் கிளாஸில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்துருப்போம். 1600ஸ்லேருந்து 1857 வரைக்கும் என்ன நடந்தது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி பார்த்துருப்போம். 1857க்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, நமக்கு எப்படி கான்ஸ்டிடியூஷன் உருவாச்சு, அதுக்கான டிமாண்ட்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1857க்கு அப்புறம்லேருந்து நமக்கு யூகே கவர்மெண்ட்டோட அதாவது அரசாட்சி நிகழ்ந்திருக்கும். க்ரௌன் ரூல்னு நம்ம சொல்லுவோம். 1857லேருந்து 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அந்த ரூல் தான் நமக்கு நடந்திருக்கும். ஸோ 1857க்கு அப்புறம் நடந்த எல்லா லாஸ்லேயுமே நம்ம இந்தியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கான்ஸ்டிடியூஷன் ஏன் வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் எழும். ஸோ நம்ம 1857க்கு அப்புறம்லேருந்து நம்ம இப்போ பார்க்க போகிற கதை, நமக்கு எப்படி கான்ஸ்டிடியூஷன் டிமாண்ட் வந்தது, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதிலிருந்து பார்த்துட்டு நம்ம எக்ஸாமுக்கு தேவையான டிமாண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் நம்ம அதுலேருந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசியலமைப்பு சபை கோரிக்கை, டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஸோ நம்ம இந்தியாவுக்கு அரசியலமைப்பு புத்தகம் இருக்கா, அந்த புத்தகம் உருவாக்குறதுக்கு பின்னாடி ஒரு அசம்பிளி இருக்கும். அங்கே தான் அந்த அரசியலமைப்பு புத்தகம் நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த அசம்பிளி தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. இந்த அசம்பிளி உருவாக்குறதுக்கு முன்னாடி பல ஹிஸ்ட்ரி இருக்குது. நமக்கு நிறைய டிமாண்ட் வச்சுருப்போம். எங்கள் இந்தியாவுக்கு கான்ஸ்டிடியூஷன் வேணும், எங்களுக்கு ஒரு புக் வேணும், நாங்களே எங்களை ரூல் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம பிரிட்டிஷ்கிட்ட நிறைய கோரிக்கைகள் வச்சுருப்போம், டிமாண்ட் வச்சுருப்போம். அதனுடைய ஹிஸ்ட்ரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த டைம்லைன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறைய டிமாண்ட்ஸ் வந்திருக்கும். நம்ம ஒவ்வொரு டிமாண்டாக ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 1906 தான் ஒரு டிமாண்ட் வச்சுருப்பாங்க. அதில் என்ன டிமாண்ட் வச்சுருப்பாங்கன்னா, காங்கிரஸ் தனது வருடாந்திர கூட்டத்தில் இந்தியாவிற்கு சுயராஜ் அல்லது சுயாட்சி கோரி தீர்மானம் நிறைவேற்றியது. இப்போ இந்திய தேசியம் இயக்கம் இருக்கா, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மீட்டிங் வைப்பாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் நம்ம மக்களுக்கும் நம்ம நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு அந்த மீட்டிங்கில் ஒரு தீர்மானங்கள் அண்டு நிறைய ஒரு பிரின்சிபல்ஸ், கோரிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு பிரிட்டிஷ்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு வருஷமும் தீர்மானம் வைப்பாங்க. அந்த தீர்மானத்தில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுயாட்சி வேண்டும், இந்தியாவிற்கு சுயராஜ்யம் வேணும், அதாவது இந்தியர்களே ஆட்சி பண்ணிக்கிறோம், பிரிட்டிஷ் வெளியேறிடணும், எங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்ட்டு சுயாட்சின்ற ஒரு கருத்தை முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு அரசியலமைப்பு சபை அப்படின்னு தோன்றின ஒரு வார்த்தை இந்த சுயராஜ்யம் அப்படின்ற இந்த 1906 இயர்லேருந்து தான் நமக்கு நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சுயராஜ்யம் வேண்டும் அப்படின்ட்டு அவங்க முன்மொழிஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1928, அதாவது நேரு அறிக்கை. இங்கே நேரு அறிக்கைன்றது மோதிலால் நேரு, அதாவது ஜவஹர்லால் நேரு இருக்காருல்ல, அவரோட அப்பா மோதிலால் நேரு, அவரோட ரிப்போர்ட் தான் இங்கே சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன மேம் நேரு ரிப்போர்ட் அப்படின்னா, இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து, மத்தியில் பாராளுமன்ற அரசு, மாகாணங்களுக்கு சுயாட்சி, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு, இந்தியாவை பிரிக்கக்கூடாது என மோதிலால் நேரு குழு தயாரித்தது. ஸோ இந்த நேரு அறிக்கை எப்படி உருவாச்சு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மட்டும். நம்ம இந்தியா இருக்குல்ல, அப்போ ரூல் பண்ணிகிட்டு இருந்தது பிரிட்டிஷ். அவங்களோட மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு சின்ன சின்ன மீட்டிங் மாதிரிலாம் அவங்க எப்போவுமே அவங்க நம்ம சென்ட்ரலில் அவங்க போடுவாங்க. ஸோ அதில் இந்தியன்ஸுமே சில பேர் இருப்பாங்க. அப்படி இருந்தது தான் மோதிலால் நேரு. அப்போது பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் இந்த இந்தியன்ஸ் நம்ம எந்த லா கொண்டு வந்தாலும் அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த லா தப்பு, இந்த லா தப்புன்ட்டு ரொம்ப இந்தியன்ஸை பற்றி தப்பாக பேசிடுவாங்க. பட் அங்கே இருந்தது மோதிலால் நேரு, அவரோ ஒரு இந்தியன். அப்போ அவருக்கு கோபம் வரும் இல்லையா. மோதிலால் நேரு அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் இந்தியன்ஸை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்கல்ல, எங்களுக்கும் எங்களால் லா மேக் பண்ண தெரியும், எங்களுக்கும் லாலாம் எப்படி உருவாக்கணும் அண்ட் எப்படி ஒரு கண்ட்ரியை ரன் பண்ணணும்னு தெரியும்
அப்படின்ட்டு நான் வந்து ஒரு புக் எழுதிட்டு வந்து கொடுக்குறேன், ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அந்த அசம்பிளியிலேருந்து வெளியே வருவார். வந்து ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி ஒரு ஃபார்மேஷன் ஆர்கனைசேஷன் மாதிரி வந்து அமைப்பாங்க. அதில் வந்து அதாவது முக்கிய மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அப்புறம் அவங்க ஹெல்ப் மூலியமாகவும் அண்ட் தேஜ் பகதூர் அப்படின்ற ஒரு பர்சன், ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன், நேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். இவங்கெல்லாம் சப்போர்ட் மூலியமாகவும் நேருவோட நிறைய பிரின்சிபல்ஸையும் கொண்டு போய் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரின்சிபல் அந்த அறிக்கையில் தான் இந்த இப்போ நம்ம படித்தோம் இந்த 3 சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்த உடனே பிரிட்டிஷ்க்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடும். ஏன்னா இந்த அளவுக்கு இந்தியன்ஸ்க்கு வந்து லா எழுத தெரியுமா, ஆனால் ஷாக் ஆகிருப்பார். ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல் பிரில்லியன்ட் ரிப்போர்ட்டை தான் நேருஜி வந்து அப்போவே சப்மிட் பண்ணியிருப்பார். ஸோ இப்படி போயிட்டுருக்க காலத்தில் 1934 எம்என் ராய் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பு சபை வேணும் அப்படின்னு ஒரு யோசனையை ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். எம்என் ராய் இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர். ஸோ 1928 நேரு வந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பார். ஆஃப்டர் தட் 1934 தான் வந்துட்டு எம்என் ராய் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து நம்ம இந்தியாவுக்கும் ஒரு அரசியலமைப்புன்ற புக் வேணும்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ இதோட வந்துட்டு இந்த டாபிக் முடிஞ்சிருக்கும். அண்ட் 1935 தான் ஐஎன்சி வந்து அஃபிஷியலாக வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க, இந்தியாவுக்கும் ஒரு அரசியலமைப்பு வேணும்னு எம்என் ராய் சொல்லியிருப்பாங்க. அதோட கண்டினியூட்டியாக வந்துட்டு ஐஎன்சியுமே வந்துட்டு அப்போ ஒரு டிமாண்டை வந்து அப்போ வச்சுருப்பாங்க, இந்தியாவுக்கும் அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு. அதுதான் வந்துட்டு 1936 லக்னோ கூட்டத்தொடர் வந்து நடக்கும். அந்த கூட்டத்தொடரில் தான் அங்கேயும் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே சுயராஜ்யம் வேணும்னு எடுத்த மாதிரி தீர்மானம் 1906. இங்கே தான் வந்துட்டு அரசியலமைப்பு நமக்கும் வேணும்ன்ட்டு லக்னோ கூட்டத்தொடரில் முடிவு பண்ணியிருப்பாங்க 1936. ஸோ இது அப்படியே போயிட்டுருக்கக்குள்ள நெக்ஸ்ட்டு 1938 ஜவஹர்லால் நேரு வந்துட்டு இந்தியாவுக்குன்னு வந்துட்டு கண்டிப்பாக அரசியலமைப்பு வேணும், அதுவும் அது எப்படி தான் இருக்கணும் அந்த அரசியலமைப்பு, நாங்கள் அதில் எழுத போகிறவங்களுமே வந்துட்டு வெளிப்புற தலையீடு இல்லாமல், அதாவது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாமல், லைக் பிரிட்டிஷ் யாரோட தொந்தரவும் இல்லாமல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலமைப்பு சபையால் வரையறுக்கப்பட வேண்டும். நம்ம புக்கு எப்படி இருக்கணும், வயது வந்தோர் வாக்குரிமையோட தேர்தல் நடக்கப்பட்டு அவங்க மூலியமாக நமக்கு அரசியலமைப்பு புக்கு வந்து ஏற்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த பீரியடில் எல்லாருக்குமே வாக்குரிமை இருந்துச்சானா அப்படி கிடையாது. ஒரு சில கம்யூனிட்டி அண்ட் ஒரு சில பீப்புளுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனாலேயுமே அதாவது வயது வந்த ஒரு வாக்குரிமைனா அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1940 தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 1938-40 வரைக்குமே வந்துட்டு, இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு நம்ம இவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட பிரிட்டிஷ் வந்து காதுலேயே வாங்கியிருக்க மாட்டாங்க. 1940 தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு சலுகை மாதிரி கொடுக்குறாங்க. அதுதான் ஆகஸ்ட் ஆஃபர். 1940 ஆகஸ்ட் சலுகை. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு டொமினியன் அப்படின்ற ஒரு அந்தஸ்து வழங்குறோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டொமினியன்னா என்னென்னா பிரிட்டிஷே ஆட்சி செய்வாங்க, அவங்களோட கண்ட்ரோல் தான் இருக்கும். பட் இந்தியாவில் இந்தியன் பீப்புள்ஸ் வேணால் இருப்பாங்க அந்த பொசிஷன்ஸில். ஸோ அப்படி இருக்கிற அதாவது முழுமையான சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு வந்து வேர்ல்டு வார் நடந்துகிட்ருக்கும். அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்களும் நானும் சேர்ந்து புக் எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போது இருந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸும் ரிஜெக்ட் பண்ணிடும், முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சியும் இருந்திருக்கும். 2 கட்சியுமே வந்து நிராகரிச்சிருவாங்க. ஸோ 1940 ஆகஸ்ட் ஆஃபருமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து 1942
இதில் வந்து கிரிப்ஸ் ப்ரொப்போசல்னு ஒன்று நடந்திருக்கும், கொடுத்துருப்பாங்க. அதாவது சர் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வருவாங்க. இவர் எதுக்கு வருவார்னா, ஒரு சுதந்திர அரசியலமைப்பை வரைவதற்கான வரைவு முன்மொழிவுடன் இந்தியாவுக்கு வந்தார். இது முஸ்லீம் லீகால் நிராகரிக்கப்பட்டது. ஐஎன்சியுமே என்ன தான் பண்ணியிருப்பாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அங்கே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் ஆஃபரை. திரும்ப இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நீங்களே வந்து அரசியலமைப்பு எழுதிக்கோங்க, நாங்களாம் தலையிட மாட்டோம். ஆனால் இதுவுமே எப்போ தான் நடைமுறைப்படுத்துவோம். டைமில் வந்துட்டு வேர்ல்டு வார் நடந்துட்டு தான் இருக்குது. திரும்பவும் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அரசியலமைப்பு நீங்கள் வந்து உருவாக்கிக்கோங்க, இப்போது வந்து எங்களுக்கு வேர்ல்டு வாரில் சப்போர்ட் பண்ணுங்கன்னு பிரிட்டிஷ் சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்துட்டு பிரிட்டிஷுமே வீக்காக தான் இருப்பாங்க. அப்போது பிரிட்டிஷ்க்கும் வெர்சஸ் ஜெர்மனிக்கும், அந்த ஜெர்மனி கூட ஜப்பான் இருப்பாங்க, இட்டாலி இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் தான் வேர்ல்டு வார் நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு இந்தியன்ஸோட சப்போர்ட் தேவை. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து வேர்ல்டு வாரில் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் கேட்ட மாதிரியே நாங்கள் உங்களுக்கு அரசியலமைப்பு எழுதுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறோம், வேர்ல்டு வார் முடியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு ஐஎன்சி கேட்டுட்டு காந்திஜி கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நமக்கு வந்து நமக்கு அரசியலமைப்பு எழுதுறதுக்கு பெர்மிஷன் கிடச்சிருச்சு, இனிமேல் நம்ம வந்துட்டு கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காந்திஜி என்ன சொல்லுவாருன்னா, அவனே நாளைக்கு இருப்பானா இல்லையான்னு தெரியல, அவனோட ப்ரப்போசல் அவனோட வாக்குறுதியை நம்பி நம்ம எப்படி போய் அவனுக்காக சண்டை போடுறதுன்னு கேட்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, அங்கேயே பிரிட்டிஷ்க்கும் ஜெர்மனிக்கும் சண்டை போயிட்டுருக்கு. ஒருவேளை பிரிட்டிஷ் தோத்துட்டா பிரிட்டிஷ் என்ன பண்ணுவான், நம்ம இந்தியாவை தூக்கி ஜெர்மனி கையில் ஒப்படைச்சிட்டு போயிடுவோம். அப்போ போய் இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி பிரிட்டிஷ் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க, எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்டால் அவன் கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். அங்கே இருந்ததோ ஹிட்லர் எவ்வளோ பெரிய டெவில்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் காந்திஜி என்ன சொல்லியிருப்பார், கிரிப்ஸ் ப்ரொப்போசலை தான் காந்திஜி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இதை விமர்சிச்சிருப்பாங்க. இது திவாலாகி போன ஒரு வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை, அதாவது எ போஸ்ட் டேட்டட் செக் ஆன் எ கிராஷிங் பேங்க். அந்த பேங்க்கே இருக்காது, நாளைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவன் கொடுத்த செக்கை நம்பி பேங்க் இல்லாத இடத்துல போய் கொடுத்தா காசு வருமா? இருக்காது. அந்த மாதிரி தான் அவனே நாளைக்கு இருப்பானா இல்லையான்னு தெரில, அவனோட ப்ராமிஸை நம்பி நம்ம எப்படி திரும்ப போய் அவனுக்காக ஜெர்மனி எடுத்து சண்டை போடுதுன்னு அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டைம் இந்தியன்ஸ் வந்து அதை சப்போர்ட் தான் பண்ணியிருப்பாங்க அந்த வாரில் பிரிட்டிஷ்க்கு. அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, லேபர் பார்ட்டி வந்து பிரிட்டிஷில் ஆட்சிக்கு வருவாங்க. லேபர் பார்ட்டி அப்படின்னாலே வந்துட்டு மக்களோட நலனுக்காகவும் மக்களோட வெல்பீயிங்காக மட்டும்தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இருந்து அங்கே கிங் வந்துட்டு இன்னும் எத்தனை நாளில் இந்தியாவை நம்ம கண்ட்ரோல்லே வச்சுருக்கிறது, அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணிவிட்டு சுதந்திரம் கொடுத்துட்டு அண்ட் அவங்களுக்கு என்னென்ன தேவை, அவங்களுக்கு எப்படி வந்து அரசியலமைப்பு உருவாக்கம் செய்யலாம், அண்ட் அவங்களுக்கு என்ன அசம்பிளி தேவை அந்த புக்கு எழுதுறதுக்கு, அதுக்கு அண்ட் எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு வரலாம். அண்ட் 1947 இருந்து 1950 வரைக்குமே இந்தியா வந்து டொமினியனில் தான் இருக்கும். 1950 ஜான்வரி 26 அன்னைக்கு தான் நமக்கு அந்த புக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து அந்த புக்கை வந்து அஃபீஷியலாக நமக்கு தேவையான இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக்கை வந்துட்டு அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணி நம்ம வந்துட்டு அன்றைக்கி ரிப்பப்ளிக் ஆகிடுவோம் ஃபுல்லாக, அதாவது குடியரசு நாடாக ஆகிடுவோம். ஸோ அந்த பீரியட் இருக்குல்ல, அந்த டிரான்சிஷன் பீரியட், அதாவது அந்த நேரம் 1947 1950 வரைக்குமே இந்தியா வந்து டொமினியனில் தான் இருக்கும். அதாவது பிரிட்டிஷ் அங்கே இருப்பாங்க, இங்கே வந்துட்டு நம்ம இந்தியர்கள் தான் ஆட்சி செஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த கேபினெட் மிஷன்றவங்க தான் இப்போ நான் சொன்னேன்ல இந்த பிளான், அரசியலமைப்பு சபைகள் என்ற யோசனை நிராகரிக்கப்பட்டது. அதாவது பாகிஸ்தானுமே இருந்துட்டு எங்களுக்கு தனி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி மேக் பண்ணி கொடுங்க, நாங்கள் எங்களுக்கு பாகிஸ்தான் அப்படின்ற தனி நாடு வேணும்னு முன்னாடி கேட்டுட்ருப்பாங்க. ஏன்னா 1946 தான் கேபினெட் மிஷன் நடந்திருக்கும். அந்த கேபினெட் மிஷன் அந்த திட்டத்தின் கீழே வந்து அரசியலமைப்புக்கு வந்து தேர்தலும் நடத்தப்பட்டிருக்கும். அண்ட் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் 1947 தான் வந்துட்டு இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து ரெண்டாக உடஞ்சி
பாகிஸ்தான் ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம் வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து மேக் பண்ணியிருப்போம். ஸோ இவங்களோட கேபினெட் மிஷனில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஓகே சொல்லி நமக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த அசம்பிளி உருவாக்குறதுக்கு ஒரு எலெக்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த எலெக்ஷன் மூலியமாக நமக்கு வந்து கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு அப்படி மேக் பண்ணி கொடுத்தவங்க யார் அப்படின்னா, அந்த மிஷனில் வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க. லார்ட் பெத்விக் லாரன்ஸ், சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இவங்க வந்து ஒரு மார்ச் 24 1946 அப்போ நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இவங்களோட ரிப்போர்ட்டை வந்து மே 16 1946 அப்போது வந்துட்டு சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்லாம் மேக் பண்ணியிருப்பாங்க. மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு நடந்த டிமாண்ட் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி மேக் பண்ணதுக்கு. ஸோ நமக்கு ஓகே அப்படின்ட்டு 2 சைடுமே இந்தியன்ஸும் ஓகே ஆகி நமக்கு அசம்பிளி மேக் பண்ணதும் அண்டு எல்லாமே நமக்கு சாதகமாக கொடுத்ததுமே கேபினெட் மிஷனில் மட்டும்தான் 1946. அதுக்கு முன்னாடி நடந்த கிரிப்ஸ் ப்ரொபோசல் 1942 அண்டு ஆகஸ்ட் சலுகை 1940. இதில் 2லேயுமே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் மேலே நடந்த நிறைய டிமாண்ட்ஸுமே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட டிமாண்ட், அரசியலமைப்பு சபைக்கான கோரிக்கை. ஓகே, நம்ம இப்போ ஒரு சின்ன சம்மரைஸ் மட்டும் பார்க்கலாம். நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்ததில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்கன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்துட்டு அந்த சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் பாலிட்டி வியூவில் நமக்கு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்ற அந்த கான்ஸ்டிடியூஷன்ற ஒரு டாபிக் பற்றி நான் அந்த வியூவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதில் நிறைய வந்து இந்த உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு அண்ட் மற்ற நிறைய கமிஷன்ஸ், நிறைய போராட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஐஎன்எம்ல படிப்பீங்க. நமக்கு பாலிட்டிக்கு என்ன தேவை, அந்த சிப்பாய் கழகத்துலேருந்து இங்கே வரைக்கும் எப்படி அந்த கண்டினியூட்டி வந்திருக்கு அப்படின்றதான் நான் உங்களுக்கு இந்த ஒரு 15 நிமிஷத்தில் சொல்லி அண்டு நமக்கு அந்த அரசியலமைப்பு புத்தகம் வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட், அந்த கோரிக்கையெல்லாம் எப்படி வந்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கேபினெட் மிஷன் ஒரு மிஷன் மூலியமாக தான் நமக்கு அரசியலமைப்பு புத்தகம் உருவாக்குறதுக்கு ஒரு அசம்பிளி நமக்கு இந்தியன்ஸ் மூலியமாக ஏற்படுத்தி கொடுத்து அந்த அசம்பிளி நமக்கு புத்தகத்தை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு கதையாக பார்த்துட்டோம். இதுக்கு மேலே நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஷோ பண்ணி அந்த மெட்டீரியலில் இருக்கிறது நான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் கொடுத்துருக்காங்களா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு, அந்த டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டிமாண்ட் சொல்லி கொடுத்துட்டேன். திரும்ப டிமாண்ட் ஒரு கிளான்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த அசம்பிளிலாம் யார், அந்த அசம்பிளி மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, அரசியலமைப்பு சபையை வந்து எப்படி அந்த மெம்பர்ஸ் எல்லாம் எலெக்ட் பண்ணாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 399 பேர் ஸ்டார்டிங்கில் இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு நமக்கு சுதந்திரம் கிடைச்சிரும். ஏன்னா அந்த அரசியலமைப்பு சபை உருவாக்குனதே 1946. நமக்கு 47 தான் சுதந்திரம் கிடைக்குமா. அதுக்கப்புறம் நிறைய சேஞ்ச் நடந்திருக்கும். அப்போ ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியான்ற கண்ட்ரி தான் இருந்தது. சுதந்திரத்துக்கு பின்னாடி பாகிஸ்தான் தனியாக, இந்தியா தனியாக வந்தனால அதில் நிறைய பேர் அதாவது குழு போட்டிருக்கோம்ல, அந்த அரசியலமைப்பு சபை குழு, அவங்களாம் உடஞ்சிருப்பாங்க. பாதி பேர் முஸ்லீமாக இருக்கவங்கலாம், பாதி பேர் முஸ்லீம் லீக்ல இருக்கவங்கலாம் பாகிஸ்தானை நோக்கி போயிருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனியாக கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி உருவாக்கி அவங்களுக்கு அவங்க கான்ஸ்டிடியூஷன் புக் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்மளதில் அந்த மெம்பர்ஸில் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி பார்ப்போம். அண்ட் அவங்க புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க, அந்த புக்கோட தன்மைகள் எப்படி இருக்குன்னு நான் ஒரு ஓவர்வியூ சொல்லுவேன். அதில் முக்கியமாக இப்போ எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்கன்னா அவங்க எழுதினதெல்லாம் சேகரித்து கரெக்டாக ஒரு அமைப்பாக வச்சு ஒரு புக்காக தயாரித்தது வரைவு குழு அப்படின்ற ஒரு குழு. அவங்க தான் புக்காக தயாரித்தாங்க. டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவோம். அந்த குழுவில் யார் இருந்தால் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வியூ பார்ப்போம். அண்டு உமன்ஸ்லாம் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெண்கள் ஒரு 15 பெண்கள் வந்துமே இந்த கான்ஸ்டிடியூஷன் புக் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். சில முக்கியமான நிகழ்வுகளும் நடந்திருக்கும். ஒரு 11 அமர்வுகள் நடந்து தான் இவங்க வந்துட்டு இந்த அசம்பிளியை முடிச்சிருப்பாங்க.
அதாவது புக் எழுதியே முடிச்சிருப்பாங்க. புக் எழுதுறதுக்கு ஒரு 11 மீட்டிங் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதையுமே நம்ம எல்லாமே வந்து டீட்டெயில்டாக கிளாஸில் பார்க்கலாம். ஒரு பக்கம் இந்த வேலை போயிட்டுருக்கக்குள்ள இன்னொரு பக்கம் நமக்கு நாட்டுக்கு தேவையான நேஷ்னல் ஃப்ளாகை ரெடி பண்ணுறது, நேஷ்னல் ஆந்தம் சாங் இந்த மாதிரி ஒரு சில பர்ட்டிகுலரான ஒரு சில ஆக்டிவிட்டீஸும் இன்னொரு குழுவினர் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாதிரிலாம் வந்து வேலைகளை பிரித்து அரசியலமைப்பு சபை வந்து நமக்கு அரசியலமைப்பு புத்தகம் எழுதி கொடுத்துருக்காங்கன்றத பற்றி நம்ம இனிமே வர்றதில் பார்க்கலாம். ஸோ இதுலேருந்தே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டிமாண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி சொன்னேன்னா அந்த டிமாண்ட்ஸ்லேயுமே வந்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போவுமே காமிக்கிற ஷோ பண்ணுற பிடிஎஃப்பில் அந்த டாபிக்ஸும் இருக்கும். நான் உங்களுக்கு அதுலேருந்துமே நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ புக்கில் இருக்கிற கண்டென்ட்டும் அண்டு அவுட் சோர்ஸில் இருக்க கண்டென்ட் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை தான் நான் உங்களுக்கு இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிச்சுக்கோங்க. மறக்காமல் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்களும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் படிச்சுட்டு அண்ட் உங்ககிட்ட இருக்க சோர்ஸஸ்லையும் படிச்சிருங்க. ஸோ ஓகேவா, கிளாஸ்க்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நடந்த வரைக்குமே வந்துட்டு லாஸ்ட்டு 3 கிளாஸில் ஃபுல்லாகவே, அதாவது இந்த கிளாஸ் வரைக்குமே நான் சொல்கிறேன், சிலபஸ் டீகோடிங் பார்த்துருக்கோம், வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் ஒரு சின்னதாக ஒரு பாலிட்டினா, அதுவும் இந்தியன் பாலிட்டினா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கான்செப்ட் சொல்லிட்டேன், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்டு லாஸ்ட்டாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லியிருப்பேன், அந்த கதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த கிளாஸில் டிமாண்டுக்குன்னு பின்னாடி லைட்டாக இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க ஒரு புக்கை, எம்என் ராய் 1934, அடுத்து வந்து கேபினெட் மிஷன் 1946, அப்படின்னு நீங்கள் வந்து படிக்கிறத விட அதுக்கு எப்படிலாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுவீங்க. ஒரு கதை வந்து மனசில் கரெக்டாக நிற்கும். எப்படிலாம் இவங்க வந்து அந்த நமக்கு டிமாண்ட் வேணுன்ற உணர்ச்சி வந்து எழுந்து நம்ம இந்தியன்ஸ் கிட்ட, அப்புறம் எப்படி நம்ம புக்கெலாம் எழுதியிருக்கோம், அவங்க எப்படிலாம் பாடுபட்டிருக்காங்க, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சின்னதாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் வந்து கதையும் கூடவே வந்துட்டு நம்ம சின்ன சின்ன டேட்டா ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு டேட்டா கண்டென்ட் எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டாக கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ நம்ம வந்து டிமாண்ட் பார்த்து முடிச்சிட்டோம். கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிக்கான டிமாண்ட், அரசியலமைப்பு சபை கோரிக்கை வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதை வேணுன்னா ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 1906 ஸ்வராஜ், அதாவது சுயாட்சி வேணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் வச்சுருப்பாங்க. 1928 தான் மோதிலால் நேரு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாரு, நேரு ரிப்போர்ட்னு சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 1934 தான் எம்என் ராய் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு கான்ஸ்டிடியூஷனுக்காக. 1935 இந்தியன் தேசிய காங்கிரஸ் வந்துட்டு எங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும் இந்தியாவுக்குன்ட்டு ஒரு சபை வைத்து கொடுங்கன்னு கோரிக்கை கொடுத்துருப்பாங்க. 38 அந்த அரசியலமைப்பு சபை வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு ஒரு அறிவுரை கொடுத்துருப்பாரு. எந்த ஒரு வெளிப்புற தலையீடும் இல்லாமல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலமைப்பு சபையால் வரையப்பட வேண்டும். நம் கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்த மாதிரி பேஸில் எலெக்ட் பண்ண ஒரு பர்சன், ஒரு டீமால தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்படணும்னு சொல்லியிருப்பாரு. வயது வந்தோர் வாக்குரிமைனா அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது 18 வயசு முடிஞ்சவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்து அந்த ஓட்டிங் அடிப்படையில் நம்ம ஒரு எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1940 ஆகஸ்ட் சலுகை, ஆகஸ்ட் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் இதில் தான் வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கான ரீசன்லாம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அண்ட் 1942 வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும் அண்டு நமக்குன்னு ஒரு சபையை நிறுவி கொடுக்குறோம் ஓகேன்னு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு வெளிப்புற தலையீடும் இல்லாமல் இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு உருவாக்கி கொடுக்க ஒரு மிஷன் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. அதுதான் கேபினெட் மிஷன். இது வந்து ஒரு 3 பேர் கொண்ட குழுவா, இவங்க தான் வந்துட்டு நமக்கு தேவையான அரசியலமைப்பு சபையை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த அரசியலமைப்பு சபை வந்து நமக்கு எப்படி இருந்தது, அவங்களோட ஒர்க்கில் என்னென்ன நடந்தது அண்ட் எல்லாத்த பற்றியுமே நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போ நம்ம அரசியல் நிர்ணய சபையோட கட்டமைப்பு, உள்ளடக்கம், சில ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம முன்ன சொன்ன மாதிரி அமைச்சரவை தூதுக்குழு தான் நமக்கு
அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்களோட தலைமையில் அவங்களோட திட்டத்தின் கீழே தான் நமக்கு நவம்பர் 1946 நமக்கு அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இதோட டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 389. டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ, உறுப்பினர்கள் வந்து 389 உறுப்பினர்கள் வந்து இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இருக்காங்க, அரசியல் நிர்ணய சபையில். ஸோ அந்த 389யுமே சில டிவிஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. உங்களுக்கு நான் வந்து டீட்டெயில்டாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இருங்க, அந்த காம்போசிஷன் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு. இப்போ கவனிங்க, அந்த காம்போசிஷன் எப்படி இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பிளிட்டப்ஸ் மட்டும் பாருங்கள். இதில் நம்ம டோட்டல் ஸ்ட்ரென்த் 389 நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 389யுமே 296 தனியாக 93 தனியாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 93 பற்றி சொல்கிறேன். அப்போது நம்ம நாட்டில் நிறைய சுதேச அரசுகள் இருக்கும், அதாவது சமஸ்தானங்கள்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் வந்து சிறு சிறு மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு 93 சீட்டை வந்து இந்த 389 இருந்து ஒரு 93 சீட்டை அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்க 296 சீட்டை இன்னும் ஃபர்தராக 2 டிவைட் பண்ணிட்டோம். 292 அண்ட் 4, ஓகேவா? 292 அண்ட் 4 சீட்டாக டிவைட் பண்ணிட்டோம். இதுலேயுமே 292 சீட் இருக்குல்ல, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ வந்து நம்ம பிரிட்டிஷ் கண்ட்ரியில் ஒரு 11 மாகாணங்கள் பிரிச்சிருப்பாங்க, அதாவது ஆளுநர் மாகாணங்கள்னு சொல்லுவோம், பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ். இப்போ நம்ம இந்தியாவில் ஸ்டேட்ஸ் இருக்கா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரான்னு. அந்த மாதிரி பிரிட்டிஷ் டைமில் 1946-47 ஒரு 11 ஆளுநர் மாகாணங்கள் இருக்கும். அதுக்கு கீழே இப்போ 2-3 ஸ்டேட் மேபி வரலாம். இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிட்டா ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு எல்லாம் நம்ம மெட்ராஸ் மாகாணத்தில் வரும். அந்த மாதிரி ஒரு 11 ஆளுநர் மாகாணங்கள், பிரிட்டிஷ் மாகாணங்கள், பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் இருந்திருக்கும். அதுதான் வந்துட்டு அதில் இந்த 11 மாகாணங்களுக்கு 292 சீட் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? என்னென்னலாம் பார்க்கலாம், அஜ்மீர், மோர்வாரா, அசாம், பீகார், பாம்பே, இதெல்லாம் எக்ஸாமுக்கு என்னென்னு கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். மத்திய மாகாணங்களில் பெரார், கூர்க், டெல்லி, சென்னை, வடமேற்கு எல்லைப்புற மாகாணங்கள், ஒரிசா, ஐஐபி, இது வந்து இப்போ இருக்க உத்தரப்பிரதேஷ் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 11 பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் இருந்திருக்கு. அவங்களுக்கு 292 சீட் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த 4 சீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 சீட்டு வந்து தலைமை ஆணையர் மாகாணங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. அது என்ன தலைமை ஆணையர் மாகாணங்கள்னால் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து பிரிட்டிஷ்கான ப்ராவின்சஸ்லாம் இருக்கா, அவங்க வந்து ஸ்டேட்ஸ் மாதிரி நம்ம இது கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். இது வந்து இப்போ நமக்கு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது பார்த்தியா, டைரெக்டாக சென்ட்ரலே எடுத்து ரூல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அப்போ ஒரு சீஃப் கமிஷனர், ஒரு தலைமை ஆணையரே, பிரிட்டிஷோட தலைமை ஆணையரே இந்த 4 இடத்துக்கும் அவரே ரூல் பண்ணியிருப்பார். ஓகேவா? என்னென்னா டெல்லி, அஜ்மீர், மோர்வாரா, கைசர் மெர்லி, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸோ இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது இந்த ஐலாண்ட் அந்த 4 பிளேஸ் எல்லாத்துக்குமே டைரெக்டாக அந்த தலைமை ஆணையர் தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 4 சீட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிவிஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதா? எப்படி வந்து அந்த 389 பேரை வந்து டிவைட் பண்ணி அவங்களுக்கு சீட் அலோகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு. அண்ட் இந்த 292லையுமே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், முஸ்லீம் லீக் எல்லாருமே வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த டிவிஷன் எல்லாமே நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு 90 பேர் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு லெஃப்ட் ஆகி போயிடுவாங்க. அதனால் நமக்கு 389லேருந்து 90% லெஃப்ட் ஆனனால ஃபைனலாக 299 பேர் தான் கான்ஸ்டிடியூஷன் புக், அதாவது இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் புக்கை வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ புரிஞ்சதா? இது 299 பேர் தான் ஃபைனலாக நம்மளோட அந்த அரசியலமைப்பு புக், அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை எழுதி முடிச்சிருப்பாங்க. அந்த 90 பேர் வந்து பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா நம்ம பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சிருக்கும் நம்ம நாட்டில் இருந்து. 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் இந்தியா தனியாக, பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சிருச்சு.
அந்த பார்ட்டிஷனில் தான் இந்த 389 பேரில் இருந்த ஒரு 90 பேர், மோஸ்ட்லி இது முஸ்லீம் லீகாக இருப்பாங்க, முஸ்லீம் லீக் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நாங்கள் பாகிஸ்தான் போகிறோன்னு போயிட்டாங்க. பட் அதுலேயே முஸ்லீம் லீக்கில் இருந்த சில மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இந்தியாவிலே தான் இருந்திருப்பாங்க, நாங்கள் பாகிஸ்தான் போல் இந்தியாவில் தான் இருக்கோன்ட்டு. ஸோ இதுதான் அந்த காம்போசிஷன். உங்களுக்கு இது புரிஞ்சுதா? நான் திரும்ப அங்கே நம்ம இன்னும் ஃபர்தராக இதை இன்னும் என்னென்னால பிரிச்சிருப்பாங்கன்னா, நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. எஸ்சி எஸ்டிஸ்க்கு தனியாக வந்துட்டு அவங்களுக்கு சீட் அலோகேஷன், அதான் நிறைய சீட்ஸ் அலோகேஷன் பிரிச்சிருப்பாங்க. நம்ம அதை இன்னும் பிடிஎஃப்ல பார்க்கலாம். 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து 296 மெம்பர், சுதேச அரசுகள்லேருந்து 93 மெம்பர், அண்டு 296 இடங்களில் 11 ஆளுநர் மாகாணங்களுக்கும் அண்டு அதிலிருந்து 292 உறுப்பினர்களுக்கும் அண்டு முதன்மை ஆணையர் மாகாணங்களிலிருந்து ஒரு 4 உறுப்பினர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம டிவிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து இடங்கள் பிரிச்சிருக்காங்க. அண்டு உள்ளடக்கம்னு நம்ம பார்த்தோன்னா அதில் யார் யார் எந்தெந்த மாதிரி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஹிந்துஸ் இருந்திருக்காங்க, முஸ்லீம்ஸ், சீக்ஸ், பார்சிகள், அதாவது ஜொராஸ்ட்ரியன்ஸை நம்ம சொல்கிறோம், அந்த ஒரு மத சார்ந்த சில உறுப்பினர்களும் மும்பை அந்த ரீஜியனில் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ், இந்திய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியன்ஸ்க்கு, பட்டியல் சாதியினர், எஸ்சிஸ், எஸ்டிஸ், பழங்குடியினர்களுக்கு அண்டு பெண்களுக்கும், இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம 189 இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு பேசிஸில். அண்டு இடஒதுக்கீட்டு கொள்கைன்னு வரக்குள்ள ஒவ்வொரு மாகாணமுக்கும் சுதேச அரசின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இப்போ 10 lakh பீப்புளுக்கு ஒருத்தர் அப்படின்ற ஒரு ரேஷியோ மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரேஷியோவில் பிரித்து வந்துட்டு இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாகாண இடப்பிரிவு. மாகாணங்கள்னு சொன்னோமா, ஒவ்வொரு பிரிட்டிஷ் மாகாணத்திற்கான இடங்களும் முஸ்லீம்கள், சீக்கியர்கள் மற்றும் பொது என 3 முதன்மை சமூகங்களுக்கிடையே பிரிக்கப்பட்டன. இப்போ நம்ம ஒரு 11 மாகாணங்கள் சொன்னோம், அண்ட் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்லாம் சொன்னோம். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் ஒரு 3 டிவிஷன்ஸாக அவங்க பிரிச்சுட்டாங்க. முஸ்லீம்ஸ், சீக்ஸ் அண்ட் ஜென்ரல், இந்த மாதிரி 3 பேருக்கும் டிவைட் பண்ணி அதில் வந்துட்டு இடப்பிரிப்பு வந்து மெம்பர்ஸ் எல்லாம் வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வாக்களிக்கும் முறைன்னு நம்ம பார்த்தோன்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், அதாவது ஒற்றை மாற்று வாக்கு. இதை எப்படி ஓட் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு 4 பேர் எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னா அவங்க 4 பேரையுமே வந்துட்டு ஏபிசிடின்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட நேம்ஸ் இருக்கும். நம்ம போய் ஓட் போடக்குள்ள யாரோட நேம்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட், அதாவது யார் வந்து நமக்கு வின் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க ஃபர்ஸ்ட். ஒரு வேளை இவங்க வின் பண்ணாதான் அடுத்து யார் வின் பண்ணி நிற்கிறோம், பி வின் பண்ணி நிற்கிறோமா, அப்போ 2, 3, 4 அப்படின்னு நம்மளோட சாய்ஸஸ்க்கு ஏற்ப நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஓட் போடுவோம். இது வந்து நம்ம பிரசிடென்ட் டாபிக் பார்க்கக்குள்ள சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்னா என்னன்ட்டு நம்ம அங்கே பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு அதே மாதிரி தான் இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணவும் இந்த ஓட்டை வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து சுதேச பிரதிநிதிகள். நான் அந்த 93 சுதேச பிரதேசங்கள் நம்ம சொன்னோமா, சமஸ்தானங்கள்னு சொன்னோமா, அவங்கள வந்து எலெக்ஷன் வச்சு இந்த மாதிரி சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலிமா எலெக்ஷன் வச்சு எடுத்திருக்க மாட்டாங்க. இவங்கள வந்துட்டு சுதேச அரசு பிரதிநிதிகளை வந்துட்டு அவங்க நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்பாயின்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு சில மாகாணங்கள் டோட்டலாக அப்போது வந்துட்டு 565 சுதேச அரசுகள் இருந்துச்சு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டைமில். இதில் நிறைய சுதேச அரசுகள் இணைஞ்சு ஒரு டோட்டலாக 93 சுதேச அரசுகளுக்கான இடம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது சுதேச அரசுகள் வந்து 565 தான், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட் வந்து 93. இந்த 93யுமே வந்துட்டு இந்த 565லேருந்து சில டிவிஷன்ஸ் மூலிமா அவங்க எடுத்திருப்பாங்க. அண்ட் ஆரம்ப காலகட்டத்தில் எந்த சுதேச அரசுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம அரசியல் நிர்ணய சபையில் புக் எழுத சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்தியா கூட நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில சுதேச அரசுகள் இந்தியா கூட இணைஞ்சிருப்பாங்க. சில சுதேச அரசுகள் பாகிஸ்தான் கூடயே போயிருப்பாங்க. அதில் நம்ம முக்கியமாக சொல்லணுன்னா சுதேச அரசுகள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலலாம் சிவகங்கை அண்ட் புதுக்கோட்டை, பாண்டிச்சேரி அண்ட் இந்த ஹைதராபாத், ஜுனாகத், இது எல்லாமே மைசூர், இவங்க எல்லாமே வந்து சுதேச அரசுகள்லாம். இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம கூட இணைஞ்சிட்டாங்க இந்தியாவில். ஓகேவா? அவங்களுக்குலாம் தான் அந்த 93 சீட் கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்து உறுப்பினர் அந்தஸ்து. பகுதியளவு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பிரிட்டிஷ் மாகாணங்களில் மற்றும் பகுதியளவு நியமிக்கப்பட்டவர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னா எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அண்ட் அவங்கள தான் பிரிட்டிஷ் மாகாணம், பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்
பீப்புள் சொல்கிறோம்ல, எலெக்ட் ஆனவங்க அவங்க. அண்டு பகுதியளவு நியமிக்கப்பட்டவர்கள் தான் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சுதேச அரசு தலைவர்கள். இந்த உறுப்பினர்கள் மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதாவது மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு 1937 ப்ராவின்ஷியல் அசம்பிளி எலெக்ஷன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ் நமக்கு. அதில் நிறைய பேர் வின் பண்ணி எலெக்ஷனில் இருந்திருப்பாங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ், முஸ்லீம் லீக் அண்டு சில ரீஜினல் பார்ட்டிஸ்லாம். அந்த மெம்பர்ஸ் தான் இந்த எலெக்ஷனில் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுறதுக்கு ஓட் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த எலெக்ஷன் அப்படி தான் நடந்துச்சு. இவங்களெல்லாம் யார் எலெக்ட் பண்ணானா, அந்த கேபினெட் மிஷன் மெம்பர்ஸ் சொன்னா அந்த 3 மெம்பர்ஸ் அவங்களோ பிரிட்டிஷரோ நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் உட்காருங்கலாம் நம்மளை எலெக்ட் பண்ணல. ஆல்ரெடி அந்த 1937 ஒரு ப்ராவின்ஷியல் அசம்பிளின்னு ஒரு அசம்பிளி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க எலெக்ஷன் மூலியமாக. அந்த எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணி, அதாவது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ண ஓட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் மறைமுகமானு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒன்று கவனிங்க, இங்கேயுமே டைரெக்டாக அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு நான் சொன்னேன்னா வயது ஒரு வாக்குரிமைன்னு, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணவே இல்லை. மறைமுகமாக தான் இவங்களை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. யார் எலெக்ட் பண்ணியிருக்காங்க? அரசியல் நிர்ணய சபையை மறைமுகமாக தான் மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், 1938 ஜவஹர்லால் நேரு அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வேணும், வயது வந்தோர் வாக்குரிமை மூலியமாக எலெக்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க கோரிக்கையை வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம அரசியல் நிர்ணய சபையில் அந்த மாதிரி பண்ணாமல் மறைமுக தேர்தல் தான் நடத்தியிருப்பாங்க. ஸோ மறைமுக தேர்தல் நடத்தினால தான் அங்கே சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்னு நான் மேலே சொன்னேன்னா பிரசிடென்ட்க்கும் அதை யூஸ் பண்ணுவோன்னே. ஸோ மறைமுக தேர்ந்தெடுப்பு நடந்தனால தான் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ புரிஞ்சதா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணல, இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் இப்போ ஜவஹர்லால் நேரு இருக்காங்க, அம்பேத்கர் இருக்காங்க, சர்தார் பட்டேல் இருக்காங்க, நிறைய மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. பட் முக்கியமாக மகாத்மா காந்தியே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அண்டு எம்என் ராய்னு நம்ம சொன்னோமா ஒரு கேரக்டர் 1934 அவர் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் வேணும்னு சொன்னாருன்னு, அவருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கவே இல்லை. அண்ட் முஸ்லீம் லீக்கோட தலைவர் ஜின்னாவுமே இதில் இருக்க மாட்டார். ஓகேவா? ஸோ இவங்க 3 பேருமே இல்லை, நான் இங்கே மகாத்மா காந்தி மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அண்டு மொத்த அமர்வுகள் இப்போ இவங்க எல்லாமே ஒரு டீம் போட்டாங்க. இப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு 299 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாகட்டும், அதுக்கு முன்னாடி இந்த 389 பேர் பிரிக்காத முன்னாடியும் கூட வச்சுக்கலாம். டோட்டலாக ஒரு 11 செஷன் 11 மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 11 மீட்டிங்கில் தான் புக் எழுதுகிற வேலையெல்லாம் பேசி கலந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க அதுக்கான எடுத்துக்கிட்ட டைம் பீரியட் பாருங்களேன், ரொம்பவே லாங் டியூரேஷன் தான். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் இந்த புக் எழுதி முடிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. 2 years 11 months 18 days நடந்திருக்கு. அண்டு மொத்தமாக எவ்வளோ செலவாயிருக்குன்னா அந்த புக் எழுதி முடிக்க 64 லட்சம் செலவாயிருக்கு. அண்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அந்த முத்திரை அதுக்கான ஒரு சின்னமாக யானையை குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையோட ஸ்ட்ரக்சர், காம்போசிஷன் அண்ட் சில ஃபேக்ட்ஸ் பார்த்துருக்கோம். கட்டமைப்பு, உள்ளடக்கம், உண்மைகள். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அரசியலமைப்பு சபைனா என்ன, அதோட மெம்பர்ஸ் யார், அவங்கள எப்படி எலெக்ட் பண்ணோம், அவங்க என்ன பண்ணாங்கன்றதை பார்த்தோமா. இப்போ ஸ்பெசிஃபிக்காக 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரி அந்த அரசியலமைப்பு சபை நிர்ணய சபையில் சேஞ்சஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டே என்ன சொல்லிட்டேன், இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையை நவம்பர் மாதமே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன்னா. பட் நம்ம இப்போ என்ன ஆகுது, அமைச்சரவை தூதுக்குழு நவம்பர் 1946 உருவாக்கப்பட்டது இந்த அரசியல் நிர்ணய சபையை. பட் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் 1947 கிடைச்சதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதிகார மாற்றம் சபையின் நிலையை தீவிரமாக மாற்றியது. ஸோ இதுக்கு முன்னாடி என்னதான் நம்ம 1946 புக் எழுத அவங்க கொடுத்துருந்தாலுமே பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருந்திருக்குமா? பிரிட்டிஷும் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. நம்ம நாட்டில் மற்ற நாட்டோட செல்வாக்குமே இன்னமும் இருக்குது. அண்டு அதில் பாகிஸ்தான், அதாவது முஸ்லீம்ஸ்
அங்கே முஸ்லீம்ஸுமே வந்து இருக்காங்க. அதாவது நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுமே வந்துட்டு தனி கண்ட்ரியாக போகணுன்னு கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற டைமில் தான் நம்ம அரசியலமைப்பு சபை உருவாகி நமக்கான அரசியலமைப்பு உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் ஆச்சு அதுக்கப்புறம்னா, சேஞ்சஸ் டியூ டு த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்திய சுதந்திர சட்டம் 1947 காரணமாக என்னென்ன மாற்றங்கள் நடந்தது? இதுக்கு முன்னாடி நம்ம பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவில் என்ன போட்டிருப்பாங்க, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருப்பாங்க, நிறைய அதிகாரங்கள், நிறைய வந்து லாஸ்லாம் மேக் பண்ணியிருப்பாங்களா, அதை எல்லாத்தையுமே நம்ம இந்தியன் பீப்புள் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அதாவது அந்த சட்டசபையில் இருப்பாங்கல்லே அவங்க பார்லிமெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸ் வந்து பிரிட்டிஷ் போட்ட எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம நாடு வந்து இறையாண்மை மிக்க நாடாக வந்திருக்கும். எந்த ஒரு நாட்டின் தூண்டுதலோ எந்த நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் இறையாண்மை மிக்க நாடாக மாறிடுச்சு. அப்போது பிரிட்டிஷோட நாடாளுமன்றம் போட்ட எந்த சட்டத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அது பிடிச்சிருந்தா நம்ம வேணால் கன்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா நம்ம அதை மாற்றிக்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் முக்கியமாக நடந்தது. அண்ட் வந்துட்டு இரட்டை செயல்பாடுகள், இது 2 தனித்தனி செயல்பாடுகளை மேற்கொண்டது. ஸோ என்ன அந்த 2 சேஞ்சஸ்னால், ஒரு பக்கம் புக் எழுதிட்டு இருக்காங்க ஒரு டீம், ஓகேவா, அவங்க தான் அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கு நான் புக் எழுதுறான்னு போய் எல்லாம் உட்காந்துக்கிட்டா நாட்டை யார் பார்த்துப்பா? நாட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நாடாளுமன்றம் வேணும் இல்லையா? அதுக்கு இன்னொரு டீம் அமைச்சு, அதாவது மோஸ்ட்லி இந்த டீமே தான் இருப்பாங்க, இந்த டீமே ஒரு டீமாக க்ரியேட் ஆகி நாடாளுமன்றம் பார்லிமெண்ட்டாக க்ரியேட் ஆகி அவங்க வந்துட்டு ஒரு பக்கம் புக்கும் எழுதுவாங்க, இன்னொரு பக்கம் நாட்டையும் பார்த்துப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, இதுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. நான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது 2 டீமாக பிரிஞ்சிருக்காங்க. கான்ஸ்டிடியூவன்ட் பாடி, லெஜிஸ்லேட்டிவ் பாடி, அரசியலமைப்பு அமைப்பு அண்ட் சட்டமன்ற அமைப்பு. இந்த அரசியலமைப்பு அமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா புக் எழுதுவாங்க. அதுக்கு யார் ஹெட்டாக போட்டிருப்பாங்கன்னா ராஜேந்திர பிரசாத், ஓகேவா. செகண்டு சட்டமன்ற அமைப்பு, முதல் நாடாளுமன்றம், நம்மளோட முதல் நாடாளுமன்றம்க்கு ஜிவி மவலங்கர், இவர் தான் வந்துட்டு தலைமை தாங்கியிருப்பார், ஓகேவா. இந்த சபை வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் நாடாளுமன்றமாக மாறியிருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? சேஞ்சஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நாடு விடுதலை பெற்றுச்சு. இப்போ நம்ம நாடு எப்படி இயங்கணும், நம்ம நாட்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும்னு புக் எழுத கான்ஸ்டிடியூவன்ட் பாடி உட்காந்துப்பாங்க. அண்ட் நம்ம நாட்டை பார்த்துக்கிறதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பாடின்னு அவங்களே தனியாக முதல் நாடாளுமன்றம் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு ஹெட்டாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை உட்கார வச்சிருப்பாங்க. இதே நம்ம நாட்டை பற்றி பேசணும், நம்ம நாட்டுக்கு தேவையானதெல்லாம் என்ன செய்யலான்னு வரக்குள்ள அங்கேருந்து ராஜேந்திர பிரசாத் எந்திரிச்சிட்டு அங்கே ஜிவி மவலங்கர் வந்து உட்காந்துட்டு நாட்டுக்கு தேவையான நாடாளுமன்ற ஓரியன்ட் டாபிக்ஸ்லாம் அங்கே பேசுவாங்க. இப்போ புரியுதா எப்படி நடந்ததுன்னு? அண்ட் அந்த நாடாளுமன்றம் உருவாக்கிட்டாங்க. அதில் நிறைய மினிஸ்ட்ரிலாம் இருக்குமா, ஃபுட்டு, அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், ஹெல்த்துன்னு. அதெல்லாம் யார் யார் இருந்தாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியாக இருந்தாங்கன்ட்டு நான் உங்களுக்கு அந்த ஸ்லைடு வந்து லாஸ்ட்டில் இருக்குது, உங்களுக்கு அது அப்புறமா காமிக்கிறேன். இப்போ இம்பார்ட்டண்ட்டில் இது தெரிஞ்சுக்கோங்க. அண்டு உறுப்பினர் குறைப்பு, அதாவது அதுதான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். நமக்கு 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் சில பேர் முஸ்லீம்ஸ் சில பேர் வந்துட்டு அண்டு சில மெம்பர்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க. ஒரு 90 மெம்பர்ஸ் போயிருப்பாங்க. அதனால நமக்கு ஸ்ட்ரென்த்து 389 299 குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் உறுப்பினர் குறைப்பு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்லன்னு? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். முக்கிய பணியாளர்கள். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறதுக்கு நிறைய பேர் வந்து பாடுபட்டிருக்காங்க. அண்ட் அதில் முக்கியமான ஒரு மெம்பர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். அரசியலமைப்பு ஆலோசகர்னு சொல்கிறோம், அட்வைசர், சீஃப் அட்வைசர்னே எடுத்துக்கலாம். பிஎன் ராவ், இவர் தான் வந்துட்டு அரசியலமைப்பு ஆலோசகர். அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் செயலாளராக யார் இருந்திருக்காங்கன்னா HVR ஐயங்கர், ஓகேவா. இவங்களையும் பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பின் சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் யாரை சொல்கிறோன்னா SN முகர்ஜியை சொல்கிறோம். அண்ட் அரசியலமைப்பை அழகியல் எழுத்தில் எழுதியவர், ஆங்கிலமில், அதாவது நம்ம அரசியலமைப்பு புக்கு வந்து எழுதி நிறைய இதை கொடுத்துட்டாங்க, ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஃபைல்ஸாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு புக்காக எழுதணும்ல. அந்த புக்கை எழுதினவர் யார் அப்படின்னா பிரேம் பிஹாரி ரைசாடா. இவர் தான் வந்துட்டு நம்ம அரசியலமைப்பு புக்கு இருக்கும்ல, பிளாக் கலரில் வெளியே இருக்கும் அதோட புக்கோட கவர். அண்டு உள்ளெல்லாம் வந்துட்டு நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டு உள்ளெல்லாம் அழகாக நம்மளோட அரசியலமைப்பு புத்தகம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அதை எழுதினவர் தான் பிரேம் பிஹாரி ரைசாடா. அண்ட் அதை
அலங்கரிச்சிருப்பாங்கள்ல, சைட்லலாம் வந்து டிசைன் போட்டோ இல்லை ஏதாவது கொட்டேஷன் போட்டு அந்த மாதிரி அலங்கரித்த ஓவியர்களுமே இருக்காங்க. நந்தா லால் போஸ் மற்றும் பிஆர் சின்ஹா இவங்க தான் வந்துட்டு டிராயிங் அண்ட் அலங்கரிப்பாளர்களாக இருந்திருக்காங்க. அண்டு ஹிந்தியில் எழுதினவர் யாருன்னா வசந்த் கிருஷ்ண வைத்யா மற்றும் நந்தலால் போஸ். இந்த நந்தலால் போஸே வந்துட்டு ஹிந்தியில் எழுதுறதுக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்ட்டிசிபேஷன், விமன்ஸுமே வந்துட்டு இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்திருக்காங்க. டோட்டலாக ஒரு 15 பெண்கள் உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அண்டு நம்ம புக்கை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பப்ளிஷ் பண்ணுவோமா, January 26 தானே பப்ளிஷ் பண்ணியிருப்போம். அண்டு கையெழுத்து போடவும் ஒரு டைம் ஒரு டேட்டில் இருந்திருக்கும். அப்பயும் மீட்டிங் நடத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்துட்டு ஒரு 11 மெம்பர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டலாக என்ன சொன்னேன், 15 விமன் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. அண்ட் சைனிங் அப்போ 11 விமன்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒன்று, குறிக்கோள் தீர்மானம்னு நம்ம பார்ப்போம். அது என்ன குறிக்கோள் தீர்மானம்னா, இப்போ எல்லாருமே புக் எழுதுறேன்னு உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த 359 பேர் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு சில கருத்துக்கள் இருக்குமா. நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நாடு, இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, நம்ம நாடு வந்துட்டு ரொம்ப அடிமைப்பட்டு இருந்திருக்கோம், நம்மளுக்கான உரிமைகளை நம்மளால் கேட்க முடியல, நமக்குன்னு ரைட்ஸ் இருக்குன்ட்டு, எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். ஒரு நாடு மக்களுக்கு செய்ய வேண்டிய சில அடிப்படை கடமைகள்லாம் இருக்குது. அண்ட் அவங்க நம்மளுக்கான செஞ்சு கொடுக்கறது ஒன்றுமே நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கவே இல்லை பிரிட்டிஷ்லாம். அப்போ எனக்கு டிபிஎஸ்பி வேணும்னு டிபிஎஸ்பின்னு ஒரு நாட்டுக்கு ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்களை வைப்பாங்க. அண்டு நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளே நம்மளும் இருக்கணும்னு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆகட்டும். அண்டு இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து வைப்பாங்கள்ல. அப்புறம் இன்னும் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் நம்ம பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆட்சி செஞ்சுட்டாங்க, இனிமேல் எந்த நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம நாட்டு மேலே இருக்கக்கூடாது, அதனால நம்ம நாடு வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம நாட்டில் வந்து நம்மளும் எப்படி வந்து ஒரு அரசாங்க அமைப்பு ஆட்சி பண்ணணும்னா நம்ம மக்களுக்கு உரிமைகள் வழங்கணும், அதனால நம்ம நாடு வந்து ஒரு டெமோக்ரஸி நாடாக இருக்கணும். அண்ட் நம்மளும் எந்த மன்னராட்சியெலாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால நம்ம நாடு ஒரு குடியரசு நாடாக இருக்கணும்னு இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக நிறைய அவங்க பாயிண்ட்ஸை வச்சுருப்பாங்க. இதை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு சில டாபிக்ஸ் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி பண்ணவர் தான் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, இந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு. இவர் தான் வந்துட்டு என்னென்ன மாதிரி குறிக்கோள் தீர்மானங்கள் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் வகுத்து எல்லாத்தையும் ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி அறிமுகப்படுத்தியிருப்பார். இவர் கொடுத்த குறிக்கோள் தீர்மானத்தை வச்சு தான் நம்மளோட அரசியலமைப்பு கட்டமைப்பு வந்து ஒரு அடிப்படையான ஒரு பிரின்சிபல்ஸ், அதாவது தத்துவங்கள், கோட்பாடுகள் கொண்டு எழுதியிருப்பாங்க. குறிக்கோள் தீர்மானம் கொடுத்ததை வச்சு தான் நம்ம ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக ஒரு புக் இருக்குனாலே அந்த புக்குள்ள என்ன இருக்குன்னு முன்னாடி ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்களா, ஒரு கண்டெக்ட்ஸ் மாதிரி டைட்டில் இருக்குமா, அந்த மாதிரி நம்ம புக்குக்கும் ப்ரீஆம்பிள் அப்படின்ற, இப்போ இங்கே இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்குக்கு பேர் ப்ரீஆம்பிள்னு கொடுத்து இந்த புக்கு எதை பற்றி இருக்குது, இந்த புக்கோட வேல்யூ என்ன, இந்த புக்கோட கருத்து என்ன, இந்த புக்கு வந்து எதை பற்றி தான் சொல்ல வருதுன்ட்டு சில டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அடுத்த டாபிக் ப்ரீஆம்பிள் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடு, சாவர்கன், சோஷியலிஸ்ட், செக்குலர், அதாவது மதசார்பற்ற நாடு, அண்ட் டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இந்த மாதிரிலாம் நம்ம நாட்டோட வேல்யூஸ் அண்ட் சிஸ்டம்ஸை வந்து சொல்லியிருப்போம். இதை தான் வந்துட்டு அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் தான் அந்த ப்ரீஆம்பிள்கே அடித்தளமாக இருந்திருக்கும், அண்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங்க்குமே அடித்தளமாக இருந்திருக்கும். இப்போ புரியுதா அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன்னா என்னென்னு? இப்போ பார்க்கலாமா? குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன், இதை அறிமுகம் பண்ணவர் ஜவஹர்லால் நேரு டிசம்பர் 13, 1946 அறிமுகம் படுத்திட்டாங்க. அண்டு ஏற்பு இது எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த டீம் எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா January 22, 1947 அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நமக்கு அரசியல் அமைப்பு சபை, அந்த நிர்ணய சபையை நவம்பர் 1946 போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்த மாதமே இவங்க வந்துட்டு இந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் கொண்டு வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க. இதோட முக்கியத்துவம் நான் சொன்ன மாதிரி அரசியலமைப்பு கட்டமைப்பின் அடிப்படைகளையும் தத்துவத்தையும் கொண்டிருந்தது மற்றும் அரசியலமைப்பின் முகவுரை, அதாவது ப்ரீஆம்பிளுக்கு அடித்தளமாக அமைந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் முக்கிய அறிவிப்புகள் என்னதான் அந்த
அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனில் சொல்லியிருக்காங்கன்னா, இறையாண்மை பிரகடனம். இந்தியா ஒரு சுதந்திரமான இறையாண்மை மிக்க குடியரசு. இறையாண்மை மிக்க சாவர்னிட்டின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். இறையாண்மை மிக்க நாடாக குடியரசாக அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க, பிராந்திய ஒன்றியம். இது பிரிட்டிஷ் இந்திய மாநிலங்கள் மற்றும் இணைய விரும்பும் பிரதேசங்களை உள்ளடக்கிய ஒரு பிரதேச ஒன்றியமாக யூனியன் ஆஃப் டெரிட்டரிஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மேலேயே பார்த்தோம்ல, அந்த 11 மாகாணங்கள் ஆகட்டும், அந்த யூனியன் டெரிட்டரிஸ்னு 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொன்னால, இவங்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ஒரு யூனியன் ஆஃப் டெரிட்டரிஸ், அதாவது ஒரு பிராந்திய ஒன்றியமாக இருக்கணும் அவங்க இந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்தியா வந்து ஒரு சுயாட்சி மிக்க நாடாக இருக்கும். ஒன்றியத்திற்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களை தவிர எஞ்சிய அதிகாரங்களுடன் பிரதேசங்கள் தன்னாட்சி அலகுகளாக தகுதி தக்க வைத்து கொள்ளும். ஒரு சில இடத்துல சென்ட்ரல் தான் டாமினேட் பண்ணி அதிகாரங்கள் ஒரு சில இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்குமே தவிர மற்ற அதிகாரங்கள் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்குமே டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சுயாட்சியாக இருக்கும் அப்படின்னுமே நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து அதிகாரத்தின் மூலம். அனைத்து அதிகாரங்களும் மற்றும் ஆளுமையும் இந்திய மக்களிடமிருந்து பெறப்படும். ஸோ இங்கே தான் நமக்கு என்ன கிடைக்குது, டெமோக்ரஸின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம நாட்டுக்கு கிடைக்குது. எல்லா அதிகாரங்களையும் ஆளுமையும் மக்களிடமிருந்து தான் பெறப்படும்னு சொல்லியிருக்காங்க. நீதி மற்றும் சமத்துவம். சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி வாய்ப்பில் சமத்துவம் மற்றும் சிந்தனை, வெளிப்பாடு மற்றும் செயலில் சுதந்திரம் ஆகியவை உத்தரவாதம் அளிக்கப்பட்டன. சோஷியலாகவும் சரி, எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கலாக என்னென்ன நீதி வாய்ப்பு இருக்கோ அண்ட் சமத்துவம் இருக்கோ எல்லாமே பீப்புளுக்கு வந்து வழங்கப்படும். ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணப்படும்னு சொல்கிறாங்க. அண்டு பாதுகாப்பாகட்டும், அமைதி மற்றும் நல்வாழ்வு முன்னேற்றத்திற்கும் பின்தங்கிய இனம் மற்றும் சிறுபான்மை குழுக்களுக்கு பாதுகாப்பிற்கும் உறுதியளிக்கப்பட்டது. ஸோ அப்போவுமே வந்துட்டு பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குமா, அப்பர் கேஸ்ட், லோவர் கேஸ்ட் ஆகட்டும். அம்பேத்கர்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இந்த கேஸ்டிசம் மூலியமாக கஷ்டப்பட்டிருப்பாரு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம சுதந்திர இந்தியா இருக்கக்கூடாதுன்ட்டு பாதுகாப்பிற்கு சிறுபான்மை அவங்களுக்காகட்டும் அண்ட் பின்தங்கிய மக்களுக்காகட்டும் எல்லாருக்கும் வந்துட்டு பாதுகாப்பு, அமைதி, நல்வாழ்வு, முன்னேற்றம் எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்குற ஒரு நாடாக இந்தியா இருக்கணும்ன்ட்டு அந்த ரிசல்யூஷனில் சொல்லியிருக்காங்க. அண்டு பிராந்திய ஒருமைப்பாடு, தட் மீன் நிலம், கடல் மற்றும் வான் மீதான இறையாண்மை உரிமைகள் பராமரிக்கப்படும். நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கா, அதையுமே வந்து அமைச்சு நம்ம நாட்டை வந்துட்டு நிலம் மூலியமாகவும் யாரும் வந்து ஆட்சி பண்ண வந்து விடக்கூடாது. அண்ட் இப்போ கடல் வழியாகவும் வான் வழியாகவும் இந்த 3 வழியாகவுமே நம்ம நாட்டை வந்து நம்ம நல்லபடியாக பாதுகாத்துக்கணுன்ட்டு அதுக்கும் டிஃபென்ஸ்லாம் உருவாக்கியிருப்பாங்க. அண்டு உலகளாவிய பங்கு. உலக அமைதிக்குமே இந்தியா கிட்டேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் போகாமல் அமைதியும் மேற்கோள் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் சொன்ன வரைக்குமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல, இந்தியா வந்து எப்பேற்பட்ட வேல்யூஸில் நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கியிருப்பாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் படிக்கலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் எல்லாமே இந்த டாபிக்ஸ் கீழே. ஸோ ஓகே, 1857க்கு அப்புறமா என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்ததுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதில் மேஜராக டிமாண்ட் ஃபார் த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அந்த கோரிக்கைகள் வச்சுருக்காங்களா, அரசியல் நிர்ணய சபை வேணும்னு, அதன் பேஸ்டில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் சில டீட்டெயில்ஸ் டிமாண்ட்ஸ்க்கு நான் கொடுத்துருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் கண்டினியூட்டியாக நம்ம கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட காம்போசிஷன் எப்படி இருக்குது, அண்ட் அதோட சில ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ்லாம் சில பேர் அட்வைசர் ஆகட்டும், யார் நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக் எழுதுனா, அண்ட் சில டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அதையுமே ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துருக்கோம். அண்ட் 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த அசம்பிளியில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அண்ட் சில குவாலிட்டிஸில் என்ன சேஞ்ச் ஆச்சு அசம்பிளியில் அதையும் பார்த்துருக்கோம். அண்ட் அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் முக்கியமாக குறிக்கோள் தீர்மானத்தை பற்றியுமே இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பார்ட் 1 வீடியோ, நம்ம கிளாஸ் 3 இந்தியன் பாலிட்டியில். நெக்ஸ்ட்டு கிளாஸ் 4ல் பார்ட் 2 வீடியோ கொடுக்குறேன். பார்ட் 2ல் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, இந்த கமிட்டிஸ்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. நிறைய கமிட்டிஸ் மாதிரி குழுக்கள் மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு குழுக்களும் அவங்கவுங்க ஒவ்வொரு வேலைகளை செஞ்சுருப்பாங்க. ஸோ அதில் எத்தனை கமிட்டிஸ் இருந்துச்சு, யார் இருந்தாங்க, அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக வரைவு குழுன்னு இருக்கும், அந்த வரைவு குழு பற்றி பார்ப்போம்.
அண்ட் சில டீட்டெயில்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு கிளாஸ் டாபிக் முடிச்சுட்டு அண்ட் ஸ்கூல் புக் ரிலேட்டடாக எங்கெங்கே இந்த ஃபஸ்ட்டு டாபிக் இப்போ நம்ம பார்த்த டாபிக் என்ன, இன்றைக்கி பார்த்த கிளாஸோட டாபிக் என்ன, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனோ அந்த கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு நான் புக்கு பிடிஎஃப் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்டு நம்ம இந்த பிடிஎஃப் போட்டிருக்கிறது வந்துட்டு அவுட் சோர்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக்கும் கவர் ஆகிடும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கு ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் மாடல் கொஷின் வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2 கிளாஸோட எண்டில் கொடுக்குறேன். அண்ட் அதை நம்ம கோத்ரோ பண்ணிவிட்டு நம்ம கிளாஸை வைண்டப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் ரெண்டுமே வந்துட்டு மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனோட கிளாஸ். ஸோ ரெண்டையும் பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம கிளாஸ் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அண்ட் பாலிட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் கிளாஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அண்ட் ஏதாவது மாடிஃபை பண்ணணுன்னா நான் எதை பார்த்து எடுத்து பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்டடியிங். தேங்க்யூ ஆல்.